மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, தமிழக அரசு நடத்தக்கூடிய தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருந்து திருவான்மையூரில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. என்ன வாய்ப்பு அப்படின்னா, வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலு, இல்லைன்னா வெட்டினரி சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆஃபீஸர் வேலைக்கு வெட்டினரி சர்ஜன் வேலைக்கு வந்திருக்கு. சரிங்களா, ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது டீட்டெயில்டாக இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பிவிஎஸ்சி ஏஹெச் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலில் மினிமமாக ஒரு 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, பியூராக டெம்பரவரி பேசிஸ்டான வேலை தான் இது, கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை கிடையாது. ஓகேங்களா, ரெகுலர் பேசிஸ் வேலை கிடையாது, டெம்பரவரி பேசிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். மாதந்தோறும் சம்பளம் உங்களுக்கு 56,000 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இது வந்து கேண்டிடேட் வந்து எந்த ஒரு ஊர்லேயும் உங்களுக்கு வேலை இருக்கும் தமிழ்நாடுக்குள்ளே, நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் வேலை செய்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு, நம்பர் 13/1 வால்மீகி நகர், 3வது சி வார்டு ரோடு, திருவான்மையூர், சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரோலுமே இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, வெட்டரி சர்ஜன்ஸ் அப்படின்ற ரோலுக்குமே நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிவிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். தமிழ்நாடு வெட்டரி கவுன்சிலில் நீங்கள் மினிமமாக ஒரு 2 வருஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே சம்பளம் எவ்வளோனா 56,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க வெட்டினரி சர்ஜனுக்கு. ஓகேங்களா, இதுக்குமே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே அதே அட்ரஸ் தான். சரிங்களா, மேலே இருக்கிற அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதே அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டீட்டெயில்டாக இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் வந்து பிவிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸு அண்ட் ஏஹெச்ன்றது கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அனிமல் பர்த் கண்ட்ரோலில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ் தெரிஞ்சு இருக்கணும் கட்டாயமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35லேருந்து 55க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, அது போக இப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. வயது சில இதுக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய பேர், உங்களுடைய ப்ரெசன்ட் போஸ்டல் அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது கொடுங்க. ஹையர் செகண்டரி, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, எம்ப்ளாய்மெண்ட் என்ன, நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் என்ன, பொசிஷன் ஹெல்டு என்ன அப்படின்றதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதில் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, இதில் எதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருங்க, சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா, ஸோ தனுவேஸ் யூனிவர்சிட்டியில் இருந்து தான் இந்த ஒரு கால்ஃபேர் வந்திருந்திருக்கு. அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.